பஞ்ச பாண்டவர்களிடையே தர்மர் தன் பெயருக்கேற்ப எப்போதுமே நல்லதையே பேசி நல்லதையே நினைத்து நல்ல செயலையே செஞ்சிட்டு வந்த தர்மருக்கு சூதாடுவது மாபெரும் தவறுன்னும் அதனால கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும்னு தெரிஞ்சிருந்தோம். சூதாடலாமா? சூதாடுவத தர்மர் தவிர்த்திருக்கலாமேங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கத்தான் செய்து. ஆனா அப்படி சூதாடிய தர்மரை அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருந்த அரசர்களும் சரி, மக்களும் சரி, ஆன்றோர்களும் சரி வெறுக்கலையே. அது ஏன்? அவர் சொர்க்கம் போனதாதானே மகாபாரத இறுதியில் குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா அவர் சூதாடியது சரியா? அது பாவமாகாதா? இந்த எல்லா கேள்விக்கான விடைய மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே தொடங்குகிறது உங்கள் ஆன்மீக பயணம். இது ஸ்ரீஸ் ஆப்பிசோன், அமைதி பேசும் இடம். இந்திரபிரஸ்தங்கிற அழகிய நகரத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க பஞ்ச பாண்டவர்கள். ஒரு நாள் நாரத முனிவர் அவர்களை பார்க்க வராரு. நாரத முனிவரை பார்த்த பஞ்ச பாண்டவர்களும் நல்ல முறையில் அவரை வரவேற்று உபசரிக்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள பல சிறப்பான கலந்துரையாடலும் நடந்துட்டு இருந்தது. இறுதியா நாரத முனிவர் அங்கிருந்து புறப்படும் போது தர்மரை மட்டும் தனியே கூப்பிட்டு, தர்மா, உன்னால் மன்னர் குலம் ஒன்று பூண்டோடு மாய்ந்து ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறாரு நாரதர். நாரதர் தர்மர்கிட்ட எந்த மன்னர் குலம் எப்படி அழியுங்கிறத குறிப்பிட்டு சொல்லல. இதனால தர்மருக்கு நாளுக்கு நாள் கவலை அதிகமாகிட்டே இருந்தது. கனவில் கூட எவருக்கும் தீங்கு நினையாமல் தர்ம நிலையில் தவறாமல் ஆட்சி புரியும் தன் பொருட்டு ஒரு மன்னர் குலம் அழிவதா, இது என்ன சோதனைன்னு திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கவலைக்குள்ளாகிறாரு தர்மர். இதன் பிறகு பஞ்ச பாண்டவர்கள் 4 திசைகளையும் வென்று மகத நாட்டின் அசுர அரசரான ஜராசந்தனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் தர்மரை சக்கரவர்த்தி ஆக்கும் ராஜசூய யாகத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு ராஜசூய யாகத்திற்கு மன்னர்களும் முனிவர்களும் கூடவே குழந்தையிலிருந்து கண்ணனை தான் எதிரியாவே நினைச்சிட்டு வாழ்ந்து வந்த சிசுபாலனும் அங்க வரான். யார் அந்த சிசுபாலன்னா? கண்ணனோட அத்தை மகன். இப்படி இருக்க சபைக்கு வந்த மன்னர்களில் யாருக்கு முதல் தாம்பூல மரியாதை கொடுக்கணும்னு தர்மர் பீஷ்மரிடம் கேட்க, பீஷ்மர் கிருஷ்ணனே அனைவரிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்ல சகாதேவன் முதல் தாம்பூல மரியாதைய கிருஷ்ணருக்கு செய்யறாரு. கிருஷ்ணரும் அந்த மரியாதைய முழு மனதோடு ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே கிருஷ்ணரை எதிரியா நினைச்சிட்டு இருந்த சதி என்னும் தேசத்து அரசரான சிசுபாலனுக்கு கிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்ட முதல் மரியாதையை பொறுத்துக்க முடியல. இதனால பீஷ்மர், தர்மர், சகாதேவன் எல்லாரையும் சிசுபாலன் மிக கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் எழுந்த பீமனையும் சிசுபாலன் விட்டு வைக்கல. அவரையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து துஷ்டன், ஆடு மேய்ப்பவன்னு ஆரம்பிச்சு எவ்வளவு கடுமையான சொற்களால விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கடுமையான வார்த்தைகளால கண்ணனை விமர்சிக்கிறான். கூடவே அங்கிருந்த பெரும்பாலான மன்னர்களையும் திட்டி தீர்த்தான். இதை தொடர்ந்து அங்கிருந்த முனிவர்கள் சிசுபாலன் கிருஷ்ணனை கடுமையான சொற்களால் வசைப்பாடுவதில் கேட்க முடியாம சிலர் அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாத சிசுபாலன், துரோணர், பீஷ்மர் இருக்கும்போது எப்படி கிருஷ்ணரை வழிபடலாம்? கர்ணர், கிருபர், அஸ்வத்தாமன் இப்படி எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு எப்படி முதல் மரியாதையை செலுத்தலாம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போறான். அந்த சபையில் இருந்த எல்லாரும் சிசுபாலனின் கருத்து தவறானது அப்படின்னு எடுத்து சொல்லியும் சிசுபாலன் அந்த அறிவுரைய கேட்கறதா இல்லை. தொடர்ந்து சபையில் இருந்த அனைவரையும் கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே கிருஷ்ணர் சிசுபாலன் தாயான ஸ்ருத சிறுவையிடம், அதாவது தன் அத்தையிடம், சிசுபாலன் செய்யும் 100 தவறுகளை மட்டும் பொறுத்து கொள்வேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இறுதியா சிசுபாலன் தன்னிடம் போர் புரியுமாறு கிருஷ்ணரை அழைக்கிறான். கிருஷ்ணர் அதை மறுக்கவே மறுபடியும் கிருஷ்ணரை அவமரியாதையோடு, நீ என்னிடம் போர் செய்ய வருகிறாயா இல்லையா அப்படின்னு ஆவேசமா கிருஷ்ணரையும் அங்கிருந்த அனைவரையும் திட்டுவதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருந்த சிசுபாலனுக்கு தனது 100 தவறுகள் முடிஞ்சது அப்படின்னு கூட தெரியாம தொடர்ந்து கிருஷ்ணரை போருக்கு அழைக்க அங்க பெரும் போர் நடக்குது. இதுல கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தை ஏவி சிசுபாலனை அழிக்கிறார்.
யாகமோ முடிவுக்கு வருது. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போறாங்க. தர்மர் மகா முனிவரான வியாச பகவானிடம், தவசிரேஷ்டரே, என் பொருட்டு மன்னர் குலம் அழியும் என்று ஒருமுறை நாரத முனிவர் சொல்லி இருக்கிறாரே, அது இந்த சிசுபாலின் வதத்தோடு முடிவு பெற்று விட்டதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வேதவியாசர், தர்மா, நாரதற்குரிய நிகழ்ச்சி இதுவல்ல, இனிமேல்தான் அது நிகழ வேண்டும். உன் மூலமாக ஒரு பெரும் போர் நிகழத்தான் போகிறது. அதனால் அரச வம்சமே பூண்டோடு அழிந்து போகும். அது எப்போது என்று சொல்கிறேன் கேள். அழகான சகல லட்சணங்களுடன் பொருந்திய வீர புருஷன் ஒருவன் கையில் திரிசூலத்தை ஏந்தியபடி ஒரு ரிஷபத்தின் மீது அமர்ந்து தென் திசை நோக்கி போவதும் வருவதுமாய் எந்த இரவில் நீ சொப்பனம் காண்கிறாயோ அன்று தொடங்கி 13வது வருடம் முடிவில் உன் பொருட்டு மன்னர் குலம் மாண்டு ஒழியும். இந்த குறிப்பினால் நீ அதை உணர்வாயாகன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறாரு வேதவியாசர். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் ஒரு இரவுல தர்மர் திடீர்னு இந்த கனவை கண்டு பதட்டத்தோடு எழுந்து உட்கார்ந்து உடனே தம்பிகளையும் திரௌபதியும் அழைச்சி வியாச முனிவர் தன்னிடம் சொன்ன கனவை விரிவா சொல்லி அதன்படி தற்போது இந்த கனவை கண்டதாகவும், இந்த கனவு கண்ட அன்னிலிருந்து 13வது வருஷம் முடிவில் அரச குலம் தன்னால் அழிய போவதை பத்தி கவலையோட பேசுறாரு தர்மர். நீங்கள் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னால் அரச குலம் அழியப் போவதை சகித்து கொள்ள முடியாது. அதனால் இப்போதே நான் ஒரு விரதம் மேற்கொள்ள போகிறேன். அதாவது, என்னை இனி யார் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் அவர் மீது கோபம் கொள்ள மாட்டேன். நான் அவனிடம் பகைமை பாராட்ட மாட்டேன். செய்யக்கூடாத காரியத்தை ஒருவன் என்னை செய் என்றாலும் அதை செய்ய மறுக்க மாட்டேன். ஏனென்றால் அதனால் பகை ஏற்பட்டு பெரும் போர் ஏற்படலாம் அல்லவா? அதனால் நீங்கள் யாவரும் என்னுடன் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்ல மற்றவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த சமயம் பாண்டவர்களை எப்படியாவது சூது போருக்கு அழைக்கணும்னு சகுனி போட்டு கொடுத்த திட்டத்தின்படி அழகான மண்டபத்தை கட்டி அதை பார்க்க வருமாறு பாண்டவர்களை அழைச்சிட்டு வர விதுரரை அனுப்புறான் துரியோதனன். துரியோதனன் கூப்பிட்டாலே அதுல சூழ்ச்சி இருக்கும்னு நினைச்ச பாண்டவர்கள் அழைப்பு ஏற்று போகாமல் இருந்தால் அதனால் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு நாரதர் சொல்லியபடியே நடந்து விடுமோ அப்படின்னு பயந்து அனைவரும் புறப்பட்டு போறாங்க. அஸ்தினாபுரத்துல அந்த அழகான மண்டபத்தை பார்வையிட்ட பாண்டவர்களின் அண்ணன் தர்மனை சூதாட அழைக்கிறான் துரியோதனன். ஆனா தர்மரோ சூதாடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன், என் சகோதரனை லோபி கஞ்சன் என்று சொன்னவன் நாக்கை அறுப்பேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்றாரு. தொடர்ந்து சகுனிக்கும் அர்ஜுனனுக்கும் வாக்குவாதம் நீண்டுகிட்டே போகுது. இது எதில் போய் முடியுமோன்னு பயந்து தர்மர் இருவரையும் சமாதானப்படுத்துறாரு. இப்பொழுது நான் சூது விளையாட மறுத்தால் அதன் காரணமாக போர் விளைந்து மன்னர் குலம் அழிந்துவிடக்கூடாது. என் மூலம் எந்த யுத்தமும் ஏற்படக்கூடாது. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்துவிட வேண்டும். சூது விளையாட மறுத்தால்தானே விரோதமும் போரும் ஏற்படும். சூது விளையாடுவதால் நான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை. ஆக எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக பேசாமல் சூதாடி விடுவோம் அப்படின்னு நினைச்சுத்தான் தர்மர் சூதாட தீர்மானிக்கிறார். போரை தவிர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தினால தர்மர் சூது விளையாடியதால் அவரை போய் பாவம் சேராம மாறா அவர் சொர்க்கம் போய் அடைந்தார். தன்னால பிறர் துன்பம் அடையக்கூடாதுன்னு செய்யற எந்த செயலும் பாவமாகாது என்பதை இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் நல்ல செயலுக்காகவே இருந்தாலும் தீமையை கையில் எடுத்தா அதுக்கான விளைவுகளை கண்டிப்பா சந்திச்சே தீரணும். எப்படின்னா சூதாட்டத்திற்கு பிறகு பாண்டவர்கள் சந்திச்ச விளைவுகளை போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.